ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 2வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். ஸ்வதசித்தம் சுத்தஸ்படிகமணி பூபிருத் பிரதிபடம் சுதாசத்ரீச்சேபிர்துதிபிரவதா தத்ர புவனம் அனந்தைஸ்த்ரையந்தைரணுவிகிதஹேஷா ஹலஹலம் ஹதாசேஷாவத்யம் ஹயவதன மீடி மகிமஹா. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 2வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இயற்றிய ஸ்ரீ வேதாந்த தேசிகன் சொல்றாராம், ஸ்பதசித்தம் சுத்த ஸ்படிகமணி பூபிருத் பிரதிபடம். அதாவது ஒரு வைரத்தினால் ஆன, இந்த மாதிரி தூசுப்படியாத மாசுப்படியாத இந்த மாதிரி இருக்கும் ஒரு வைரத்தினால் ஆன ஒரு மலையை போல சுரூபத்தோடு இருக்காராம் நம்மளோட ஹயக்ரீவர். எப்படி ஒரு மலை ரொம்ப மெஜஸ்டிக்காக பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமோ அவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த வைரத்தின் ஜொலிப்போட இருக்காராம் நம்மளோட ஹயக்ரீவர். ஸ்வதசித்தம் சுத்த ஸ்படிகமணி பூபிருத் பிரதிபடம் சுதாசத்ரீச்சீபிர் துதிபிரவதாத திரிபுவனம். அதாவது அப்பேற்பட்ட அந்த ஹயக்ரீவர் இப்படி வெள்ளை நிறத்தில் இருக்கும் அந்த ஒரு வெள்ளை கதிர்களால் இந்த 3 உலகங்களிலுமே ஒளியை பரப்புகிறார் என்று நம்மளோட வேதாந்த தேசிகன் சொல்கிறார். அதாவது நம்ம ஹயக்ரீவர் ஒரு மனித உடல் இருக்குமா, ஒரு குதிரையின் தலை இருக்குமாம். அப்பேற்பட்ட அந்த குதிரையின் தலை வெள்ளை நிறத்தில் இருக்குமா. அந்த வெள்ளை குதிரையின் தலையோடு இருக்கும் ஹயக்ரீவர் அப்படி வெள்ளை நிறத்தில் இருக்கும் கதிர்களை, வெள்ளை நிறத்தில் இருக்கும் அந்த ஒளி கதிர்களை இந்த 3 உலகங்களிலும் பரப்புகிறார் என்று நம்மளோட வெங்கடநாதன் நம்மகிட்ட சொல்றார். அந்த ஹயக்ரீவரை பிரார்த்தனை செய்கிறார். ஸ்வதசித்தம் சுத்த ஸ்படிகமணி பூபிருத் பிரதிபடம் சுதாசத்ரே சேபிர் துதிபிரவதாத திரிபுவனம் அனந்தை ஸ்திரையந்தைர் அணுவிகித ஹேஷா ஹலஹலம். அதாவது அப்பேற்பட்ட அந்த ஹயக்ரீவரின் அந்த ஒரு கணைக்கும் அந்த ஒரு குரல் இருக்கும்ல, இந்த குதிரைகள் எல்லாம் ஹலஹல ஹலஹலா என்ற ஒரு கணைக்கும் மாதிரி ஒரு குரல் கொடுக்கும். அப்படி கணைக்கும் குதிரையின் குரலை தான் ஹலஹல என்ற ஒரு சொல்லால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்படி ஹயக்ரீவர்கிட்ட ஒரு குதிரையின் தலை இருக்கிறதுனால அவரும் அந்த கணைக்கும் சத்தத்தை கொடுக்கிறாராம். அவர் கொடுக்கும் அந்த சத்தமான அந்த ஹலஹல என்னும் அந்த ஒரு சத்தம் இருக்கே, அந்த சத்தத்தில் தான், அந்த ஒரு ஒளியில் தான் இந்த 4 வேதங்கள், அந்த வேதங்களுக்கு உட்பட்ட அனைத்து உபநிஷதுகள், அதற்கு உட்பட்ட அனைத்து இது வேதாந்தங்கள் அனைத்துமே அந்த ஒரு கணைக்கும் குரலில், அந்த ஒரு கணைக்கும் சத்தத்தில் தான் இருக்கு. அதனால் இந்த ஹலஹல என்னும் அந்த ஒரு சத்தத்தில், அந்த ஹயக்ரீவரின் அந்த ஒரு சத்தத்தில், அந்த ஒரு ஒளியில் தான் அனைத்து ஞானமும் அடங்கி இருக்கு என்று நம்ம வெங்கடநாதன் சொல்றார். இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்றார் என்றால், அந்த ஒரு கணைக்கும் அந்த ஒரு சத்தத்தை அவர் கேட்டதால் தான், அந்த வேதாந்த தேசிகன் கேட்டதால் தான் அவருக்கும் இந்த ஞானம் வந்திருக்கு என்று சொல்றார். அப்பேற்பட்ட அந்த ஹயக்ரீவரை பூஜித்தால் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் வராது, அனைவரும் சந்தோஷமாக இன்பத்துடன் இருப்போம் என்று இந்த ஸ்லோகத்தில் நம்ம வேதாந்த தேசிகன் சொல்றார். இப்போ நம்ம தந்தையும் மகனும் என்ற தலைப்பில் ஒரு நீதி கதையை பார்ப்போம். இந்த கதை நமக்கு ஒரு குடும்பம் என்றால் என்ன என்பதை, அந்த குடும்பம் என்பது அந்த ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பதை இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துறது. தந்தையும் மகனும் என்ற இந்த ஒரு கதை எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், ஒரு ஊர் இருக்காம். அந்த ஊரில் ரொம்ப பணக்காரராக, ரொம்ப செல்வந்தராக வாழ்ந்து வந்த ஒரு நபர் இருக்காராம். இவர் அவரோட வீட்டில் தன்னோட மனைவி, தன்னுடைய பிள்ளை, இந்த 3 பேரும் தான் அந்த வீட்டில் இருக்கலாம். அந்த ஆற்றுல இந்த 3 பேர் வசித்து வரலாம். இப்படி இருக்கும்போது இந்த தந்தையை பற்றி சொல்லணும், இந்த செல்வந்தரை பற்றி சொல்லணும் என்றால், இவர் எப்பொழுதும் அவர் வேலை செய்து கொண்டே இருப்பாராம். இப்படி நார்மலாக ஒரு மனிதன் ஒரு வாரத்தில் 6 நாட்கள் வேலை செய்கிறார் என்றால், சாட்டர்டே வரைக்கும் வேலை செய்கிறார் என்றால், ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்திருப்பார். ஆனால் இவரோ அந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது காசு வருமா, அந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது சம்பாதிக்கலாமா, அப்படி சம்பாதித்து நம்ம குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கலாமா என்று யோசித்து அந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாராம். அதனால் இந்த ஒரு தந்தையானவர், இந்த ஒரு நபரானவர், இவர் செல்வந்தரானதே இவ்வளவு ஒரு உழைப்பினால்தான் என்று இந்த கதையில நம்மளால பார்க்க முடியாது. இப்படி இருக்கும் இந்த செல்வந்தர் இவ்வளவு வேலை செய்து அனைத்து காசையும் சம்பாதித்து தன்னோட குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கிறாராம்.
இப்படி இருக்கும் இந்த நபர் இவ்வளவு காசுகளை சம்பாதித்தாலும் இவரோட குடும்பத்தில் இருக்கிறவா இவரை பார்க்கறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம். ஏனென்றால் இவர் எப்போ வருவார் எப்போ போவார் என்றே தெரியாதாம், அவ்வளவு வேலை இருக்குமாம் இவருக்கு. இப்படி பிஸியாக இருக்கும் இந்த நபர், இந்த ஒரு செல்வந்தர் அவரோட குடும்பத்தை பார்த்துக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குமா. இவர் பார்க்கறதோ இல்லை இவர் குடும்பம் இவரை பார்க்கறதோ அந்த நேரம் என்பது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பார்க்கும்போது சந்தோஷமாக 2 பேரும் கொண்டாடிப்பாலாம், அவ்வளவு சந்தோஷமான நேரம் இருக்குமா அவரோட வீட்டில். இந்த கதை மேலும் எப்படி நகர்றது, இந்த கதையில் அடுத்து என்னென்ன திருப்பங்கள் வருது நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.